அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கோம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நம்ம தொழில் முனைவர்கள்லாம் வந்து பேசணும்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். ஜெயாஸ் கிச்சன்லேருந்து ஜெயமணின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மசாலா பொடியும் சத்துமாவும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயமணி. நான் திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் மொரை சிட்டிங்கிற ஏரியாவில் ஜெயாஸ் கிச்சன்ற பேரில் மசாலா பொடி, ஹெல்த் மிக்ஸ், அப்புறம் சிறுதானியத்தில் தோசை மாவு, பொங்கல் ப்ரீமிக்ஸ் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை எதுக்காக பண்ண ஆரம்பித்தேன்னா, நிறைய பேர் இந்த காலையில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் சாப்பிடாம போயிடுறாங்க. அது வந்து அதில் டயர்ட் ஆகிடுறாங்க. அதுக்காக சரி இது மாதிரி ஏதாச்சும் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் இதை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சத்து மாவு தான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அது ஒரு 20-25 ப்ராடக்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எதனால் நான் இதை வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு அமெரிக்கா, துபாய் வரைக்கும் நிறையா வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் என்னோடய ஷாப்பில் வந்து என்னோடய பொருள் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நிறையா இந்த சிறுதொழில் செய்கிறவங்க அவங்கவுங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால அவங்களோட ப்ராடக்ட்டும் வாங்கி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நிறையா இப்போ வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க இது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் எல்லா வெரைட்டியும் கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. இப்போ நான் ஷாப் வச்சுருக்கிறதுனால இப்போ என்கிட்ட வர கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்டுமே கேட்குறாங்க. அதனால் என்னப்பா மற்ற தொழில் முனைவர் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்குறாங்களோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் எது இல்லையோ எது கேட்குறாங்களோ அதையும் பார்த்து நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அவங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா நான் தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு ஷாப்பே வச்சுருக்காங்க. ஷாப் வச்சு எந்த இடத்துல வச்சுருக்கீங்க ஷாப்பு? செம்பட்டுன்ற இடத்துல வந்து அவங்க ஷாப் வச்சுருக்காங்க. கடை பேர் வந்து ஜெயாஸ் கிச்சன். ஜெயாஸ் கிச்சன்ற ஷாப்பு வந்து வச்சுருக்காங்க. அதில் அவங்க தயார் பண்ணுற பொருட்கள் வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி வர கஸ்டமர்ஸ் வந்து அவங்க செய்கிற ப்ராடக்ட் இல்லாமல் வேறு என்ன ப்ராடக்ட் இருக்குது, எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா, டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் கேட்கும்போது அவங்க தயார் பண்ணலைன்னா கூட மற்ற தொழில் முனைவர்கள்ட்டிருந்து வாங்கி அவங்க ஷாப்பில் வச்சு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தானம்மா சொன்னீங்க? அதைத்தான் சொல்ல வந்தீங்க இல்லையா? சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. தயார் பண்ற பொருள் இல்லாம மற்றவங்கள்ட்டையும் வாங்கி அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க சொல்ல வந்தாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கேள்விப்பட்டேம்மா உங்க கடையில ஜூட் பேக்கு, சாரீஸ் எல்லாம் கூட சேல் பண்றீங்கன்னு. அப்போ ஓரளவுக்கு நல்ல பெரிய கடையாக தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஓரளவுக்கு பெரிய கடைன்னு சொல்ல முடியாது, சின்ன கடை தான். ஆனால் எல்லாருக்கிட்ட வாங்கணும் எல்லா ஜாமானுமே இருக்கும். எல்லாமே கிடைக்குது. நிறைய தொழில் முனைவர்கள் உங்க ஷாப்ல கொண்டாந்து சோக்கு வைக்கும்போது வர கஸ்டமர் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போறாங்க. அப்போ நீங்க ஒரு ஒற்றுமையா இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே எது நம்மள்ட்ட எது இல்லையோ அதை தான் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த கொஞ்சம் வாங்கி வச்சிருக்க பொருள் அவங்க பிராண்ட்லயே வச்சிருக்கீங்களா இல்ல உங்களுடைய? இல்ல, அவங்கவுங்க பிராண்ட்லயே தான். பரவாயில்ல, பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க லேபிள்ல போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. இவங்க அப்படி இல்லாம அவங்க பிராண்ட்லயே அந்த கடையில வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய விஷயமா, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். மிக சிறப்பு. இது வந்துட்டு நான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன அளவில் தான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவ்வளோ. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. வேற கடை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, கடையே இல்லை, பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நிறைய மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளோட பொருள் வந்து எல்லாருக்கும் போகணும். அதுதான் என்னோட இது. இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா காட்டுறதுக்கு? கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சத்து மாவில் என்னென்னமா போட்டிருக்கீங்க? சத்து மாவில் ஒரு 35 ஐட்டம் போட்டிருக்கோம். சத்து மாவில் 35 ஐட்டம் போட்டு சத்து மாவு பண்ணியிருக்காங்க. இது வந்து சாம்பார் பவுடர் பண்ணுறாங்க. ராகி மால்ட். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுறீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கேன். 35 ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க. அது இல்லாம மற்ற தொழில் முனைவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்க?
அது ஒரு 10-15 பேர்கிட்ட வாங்கி வச்சிருக்கேன். 10-15 பேர்கிட்ட வாங்கி வச்சிருக்கீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 100க்கு நம்ம மேற்பட்ட தேடிட்டு இருக்கேன். வேற இல்லாததா கேட்கும்போது நம்ம வேற யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க. அப்போ தொழில் முனைவோர் யாராவது தயார் பண்ற பொருள் உங்ககிட்ட கொடுத்தா கூட நீங்க உங்க ஷாப்ல வைக்க தயார். கான்டாக்ட் பண்ணலாம் என்னோட. இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் வேணும்னா இவங்களோட ஷாப்ல வைக்கலாம். ஷாப்ல வைக்கிற அளவுக்கு அவங்க வாங்கி சேல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அனுப்பி கொடுப்பாங்க. அதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க தொழில் முனைவோர்கள். சரிங்களா? இப்போ இவங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துல ரீச் ஆகணும்னு விருப்பப்பட்டு தான் இந்த வீடியோக்கு வந்திருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க இவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தொடர்பு கொண்டு அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாலே நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு லிஸ்ட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருவீங்க இல்லையா? அப்படிதான் என்கிட்ட சொன்னீங்க. அந்த லிஸ்டெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. தேவைப்படுறவங்க அந்த ப்ராடக்டை நீங்கள் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்க பேர் வந்து ஜெயமணி, ஜெயா கிச்சன்ஸ் அப்படின்ற பேரில் கடை வச்சுருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூம்மா.